வணக்கம் ஜோதிட நண்பர்களே. பொதுவாக ஜோதிடம் என்பது பல விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு கணித அறிவியல். இதில் தேடல் அப்படிங்கிறதே முடிவடையாத ஒன்று. தேட புதுசாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது மனிதர்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு முக்கியமான டூலாக யூஸ் ஆகிட்டுருக்கு. இந்த ஜோதிடத்தில் கிரக நிலைகள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். காரணம் அதுதான் பலன்களை கொடுக்கக்கூடியது. அடுத்தபடியாக வர்றது ராசியும் லக்னமும். இந்த ராசியும் லக்னமும் சேர்ந்து தான் ஒரு மனிதர்களுடைய மனதையும் குணத்தையும் வாழ்க்கை அமைப்பையும் இன்னும் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வடிவமைக்குது. ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த ராசியும் லக்னமும் சேர்ந்த நிலைகளில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும், எப்படிப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் உறவு முறைகள்லாம் அவங்களுக்கு அமையுது, எதெல்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது, எதெல்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது, அவங்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்லியிருப்போம். பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் லிங்க்கும் இருக்குது. இந்த பதிவு அதனுடைய தொடர்ச்சி. அதாவது போன பதிவுகளில் அவங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும், இன்னும் மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த பதிவில் அதனுடைய முரண்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் நமக்கு சரியாக இருக்கும், ஆனால் அது வெளியிலையோ மற்றவங்களுக்கோ தவறாக இருக்கும். இன்னும் சில விஷயங்கள் மற்றவங்களுக்கு சரியாக இருக்கும், நமக்கு அது தவறாக இருக்கும். சில விஷயங்கள் மட்டும்தான் நமக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி ஒத்து போக செய்யும், இல்லைன்னா ஒத்து போக செய்யாது. ஸோ இந்த முரண்பாடுகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரே விஷயங்களில் அமையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்களில் ஒவ்வொரு சூழ்நிலைகளில் தான் இருக்கும். ஸோ இந்த முரண்பாடுகளுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த ராசியும் லக்னமும் தான். இதைத்தான் ஜோதிடத்தில் விதி மதி கதி அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இதை விதி கெட்டா மதியப்பார், மதி கெட்டா விதியப்பார் அப்படிங்கிற பழமொழிகள்லாம் இருக்கும். ஸோ அந்த முரண்பாடுகள்லாம் என்ன, எப்படி வேலை செய்யுது, ஒவ்வொரு ராசியும் லக்னத்துக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் இது ஏற்படுத்துது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக எல்லா ராசி லக்ன காம்பினேஷன்களுக்கும் வீடியோ கண்டிப்பாக போடுவோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், என்ன பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். துலாம் ராசி ரிஷப லக்னம். பொதுவாக இந்த துலாம் ராசி ரிஷப லக்னம் அப்படிங்கிறது ரொம்பவுமே யதார்த்தமான ஒரு ராசி லக்ன காம்பினேஷன். ராசி மற்றும் லக்னம் ரெண்டுத்துக்குமே பார்த்திங்கன்னா சுக்கிரன் தான் அதிபதியாக வர்றாங்க. இதனால் இவங்களுடைய சுய ஜாதகத்தில் சுக்கிரன் பலம் பெற்றிருந்தால் இவங்களும் வலிமையானவர்களாக இருப்பாங்க. சுக்கிரன் பலவீனமாக இருந்துச்சுன்னா இவங்களும் பலவீனமாக இருப்பாங்க. அதாவது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இவங்களுக்கு வலிமை தரக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது சுக்கிரனால தான் அவங்களுடைய சுய ஜாதகப்படி அமையும். கிட்டத்தட்ட இவங்க எல்லாருமே ஒரு கூல் கை அப்படின்னு சொல்லலாம். பெருசாக எதுக்கும் அலட்டிக்கலாம் மாட்டாங்க. எப்போவுமே கொஞ்சம் சுகப்பிரியராக தான் இருப்பாங்க. அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு அமைதியாக இருக்கக்கூடியவங்க தான். அதே போல் இவங்க நெட்வொர்க்கை பில்ட் பண்ணக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடித்த விஷயம். எப்போவுமே இவங்களுக்குன்னு ஒரு நட்பு வட்டாரத்தை அமைச்சுக்குவாங்க. அந்த சர்க்கிள்குள்ளே தான் இவங்க இருப்பாங்க. அண்ட் ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்பவுமே பிடித்த விஷயம். இவங்க ஒரு இடத்துல அமைதியாக இருக்காங்க அப்படிங்கிறது இவங்களால் முடியாத காரியம்னே சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் இவங்களுக்கு வயது ஆக ஆக பார்த்திங்கன்னா இந்த ட்ராவல் ரிலேட்டடான விஷயங்கள் அப்படிங்கிறதும் அதிகமாகிட்டே தான் இருக்கும். ஒரு 4 செவத்துக்குள்ளே அடைச்சி வைக்கிறது அப்படிங்கிறது இவங்களை ரொம்பவுமே கஷ்டம். சும்மாவாவது இங்கேயும் அங்கேயும் போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ட்ராவல் அப்படிங்கிறது இவங்களுடைய வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத விஷயமாகவே இருக்கும். நல்ல யூகத்திறன் மிக்கவங்களாக இருப்பாங்க. அதிர்ஷ்டத்தின் மேலே நம்பிக்கை உடையவங்களாக இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் அப்படிங்கிற கான்செப்ட் தான். அதாவது மற்றவங்க இவங்கக்கிட்ட எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தன்னை பிரதிபலிப்பாங்க. அதாவது தனிப்பட்ட முறையில் இவங்க கூழ்கை தான், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் மற்றவங்க இவங்கக்கிட்ட என்ன மாதிரி இருக்காங்க செயல்படுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் மற்றவங்கக்கிட்ட இவங்க பழகிறதும். பட் இவங்க பாசிட்டிவ் அப்ரோச்சஸ் தான் எதிர்பார்ப்பாங்க.
பட் இவங்களுக்கான முரண்பாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ராசி லக்ன காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே மற்றவங்களோட ஒரு கான்ட்ரவர்சியான விஷயங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுடும். இவங்க வந்து நார்மலாகவே எப்போவுமே ஒரு பாசிட்டிவான நெட்வொர்க்கை உருவாக்கணும் அப்படின்னு தான் விரும்புவாங்க. உங்களுக்கு அமையக்கூடிய விஷயங்களும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்கும். ஆனால் அதை வந்து லாங் டேர்முக்கு கொண்டுட்டு போக முடியாது. இடையிலேயே பார்த்திங்கன்னா நிறைய கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுடும். பை டிஃபால்ட்டாக பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு கோபம் அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கும். பட் இவங்க வந்து இயற்கையாகவே சாஃப்ட் நேச்சர் அப்படிங்கிறதுனால அதை வந்து பெருசாக வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் இவங்களுக்கெல்லாம் கோபம் அப்படிங்கிறத காட்டிலும் பிடிவாதம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். தான் ஒரு விஷயத்தை நினச்சிட்டாங்க, தனக்கு ஒன்று வேணும் அப்படின்னா அதை எப்படியாவது எந்த வழியிலையாவது போய் அதை அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு கொள்கை உடையவங்களாக இவங்க இருப்பாங்க. பை நேச்சராகவே இவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களில் ஆர்வம் அப்படிங்கிறது ஏற்படும். பட் சில விஷயங்களை மட்டும்தான் இவங்க ரொம்பவுமே அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் இவங்க அட்டாச்மெண்ட்டோடு இருக்கக்கூடிய அந்த விஷயங்களுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் இவங்க போக தயாராக இருப்பாங்க. அதுக்கு பிரதிபலனாக இவங்க மற்றவங்ககிட்டருந்து எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை. பட் இவங்களுக்கான அந்த முரண்பாடுகள் அப்படிங்கிறதே இது எல்லாம் தான். ஒரு சரியான நம்பிக்கைக்குரிய ஆட்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு அமைகிறது கஷ்டம். ரொம்ப ரிசர்வ் டைப்பான ஆட்கள்கிட்ட தான் அதிகமான பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஏற்படுது. ஆனால் அவங்களும் பார்த்திங்கன்னா பல நேரங்களில் இவங்ககிட்ட பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் தான் செயல்படுவாங்க. ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சரோடு பழகக்கூடிய அமைப்புகள் இவங்ககிட்ட கிடைக்கிறது இல்லை. அந்த மாதிரியான ஆட்களை இவங்களால் புரிஞ்சுக்க முடியறதும் இல்லை. பட் எதிர்பார்க்கறது அந்த மாதிரியான ஆட்களை தான். ஸோ நிறைய முரண்பாட்டான கருத்துக்கள் உள்ள நபர்களை இவங்க வந்து சந்திக்க வேண்டியதாக இருக்கும். பெரும்பாலும் மற்றவங்களை வந்து ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னாலே இவங்க ரொம்பவுமே மெனக்கிட வேண்டியதாக தான் இருக்குது. சுய ஜாதக அடிப்படையில் இவங்களுக்கு ஜாதக அமைப்புகள் நல்லபடியாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது இந்த மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள் முரண்பாட்டான அமைப்புகள் ஓரளவுக்கு இருந்தாலும் அதை கஸ்டமைஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைச்சிடும். ஒருவேளை சுய ஜாதக அமைப்பு உங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க வந்து எப்போவுமே எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய மனிதர்களாகவே இருப்பாங்க. இவங்களுக்கு அந்யோன்யமான இருக்கக்கூடிய ஒரு உறவு முறை அப்படிங்கிறது கிடைக்கிறது கஷ்டமாயிடும். அதே போல் ஒரு நாடோடி வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு உருவாயிடுது. முன்னாடியே சொன்னேன், இவங்களை வந்து ஒரு இடத்துல அடைச்சி வைக்க முடியாது. இவங்க வந்து எப்போவுமே இந்த திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படிங்கிற மாதிரி இவங்க திரவியம் தேடுறதுக்காக ஓடுறாங்களோ இல்லையோ இவங்களுடைய சந்தோஷத்துக்காக இவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி சுய ஜாதகம் நல்லபடியாக இருந்துருச்சு அப்படின்னா ஒரு நல்ல மனிதர்களோடு சேர்ந்து இவங்க ட்ராவல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எப்போவுமே ஒரு போட்டி பொறாமைகளோடோ அல்லது மன சங்கடங்கள் வருத்தங்களோடோ அதாவது கருத்து வேற்றுமை உள்ள மனிதர்களோடு இருக்கும் பொழுது வாழ்க்கை நிலை எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை நிலைக்குள்ளே சிக்கி இவங்க ஓடிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். நார்மலாகவே பார்த்திங்கன்னா இவங்க வந்து 2 விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா வேலை, அதாவது ஜீவன அமைப்புகளுக்கு தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா ஃபினான்சியல் சார்ந்த விஷயங்கள், சேமிப்புகளை அதிகம் விரும்பக்கூடியவங்க இவங்க. ஆனால் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரொம்பவுமே டஃப் காம்படிஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து சுலபமாக அவங்களால அச்சீவ் பண்ணவே முடியாது. இந்த ஏட்டுச்சுரக்காய் கூட்டுக்கு உதவாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த விஷயங்களை இவங்க முழுமையாக பார்ப்பாங்க. முழுக்க இது வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜில் தான் இவங்களுக்கு அது வலிமை சேர்க்கும். சும்மா யாரோ சொன்னாங்க இல்லை யாரையோ பார்க்குறாங்க அவங்க செய்கிறாங்க நம்மளும் செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எதுவும் இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இவங்களா ஒரு விஷயத்தில் ஆர்வம் எடுத்துக்கணும், இவங்களா அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கணும், இவங்களாகவே அந்த விஷயங்களை ப்ராக்டிக்கலாக நாலேஜை வளர்த்துக்கணும். அந்த மாதிரி தன்னுடைய சுய ஆர்வம் சுய வலிமையின் மூலமாக தான் இந்த ஜீவன அமைப்புகள் பொருளாதார நிலைகள்லாம் இவங்க வலிமைப்படுத்திக்க முடியும். எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இந்த விஷயங்களும் இவங்களுக்கு பெருசாக ஒத்து வரவே செய்யாது. அதனால் ஜீவன அமைப்புகளையும் ஃபினான்சியல் ரீதியான விஷயங்களையும் இவங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடவே செய்யும். இந்த விஷயங்களில் இவங்க எப்போவுமே சொந்த முடிவுகளையும் கொஞ்சம் கவனமாகவும் செயல்பட்டு தான் ஆகணும். குறிப்பாக இந்த கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு செட்டே ஆகாது. பட் பை நேச்சராகவே இவங்களுக்கு இந்த கடன் விஷயங்களில் ஆர்வம் ஏற்படத்தான் செய்யும். ஏன்னா இவங்க வந்து எப்படியாவது சேமிப்புகளை உருவாக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்காக எதாச்சும் ஒரு விஷயத்தை செஞ்சு தான் ஆகணும். அப்படி செய்கிறதுக்காக சில விஷயங்களை கடன் வாங்கியாவது செஞ்சாலாம் அப்படின்னு இவங்க ட்ரை பண்ணுவாங்க. இன்னும் கிளியராக சொன்னால் சுய ஜாதகத்தில் இந்த அசுப கிரகங்களுடைய தாக்கம் அதிகமாக இருந்துருச்சு அப்படின்னா இவங்களுக்கு வாழ்க்கையில் கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்பட்டுடும். ஆனால் அந்த கடனிலிருந்து மீள்றதுக்கு ரொம்ப சிரமப்படவும் செய்வாங்க. ஸோ அதனால் இந்த
துலாம் ராசி ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடன் சார்ந்த விஷயங்களில் ரொம்பவுமே கவனமாக இருந்துதான் ஆகணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா இஎம்ஐ போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கடன் அடைச்சா இன்னொரு கடன் அப்படிங்கிறது உங்களுக்கு போயிட்டே தான் இருக்கும். ஜாதகத்தில் சுப கிரகங்களுடைய அனுகிரகம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன லோனுக்குள்ளே அவங்க சிக்கிக்குவாங்க. என்னதான் இந்த கடன் சுமைகள் இருந்தாலும் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்க முடியும். ஆனால் ஜாதகத்தில் இந்த கிரகங்களுடைய சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க வந்து இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் ரொம்பவுமே சிக்கிக்குவாங்க. இந்த வேலை விஷயங்களாகட்டும், ஃபினான்சியல் சார்ந்த விஷயங்களாகட்டும் இவங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுடும். இதனால் நிறைய இழப்புகளை சந்திக்கக்கூடிய விஷயங்களும் இவங்களுக்கு இருக்கும். அதாவது இழப்புகள் அப்படிங்கிறது உறவு நிலைகளில் கூட விரிசல்கள் ஏற்படலாம். ஏன்னா பை நேச்சராகவே இந்த துலாம் ராசி ஆகட்டும் அல்லது ரிஷப ராசி ரிஷப லக்னம் ஆகட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு உறவை தேடி மற்றவங்களுடைய தொடர்புகளை தேடி செல்லக்கூடியது, மற்றவங்களுடைய அன்பை எதிர்பார்க்கக்கூடிய நிலைகள் இந்த 2 ராசி லக்னங்களுக்கும் உண்டு. ஆனால் இதெல்லாம் எதை வச்சு இவங்க வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஜீவன அமைப்புகளும் ஃபினான்சியல் சார்ந்த விஷயங்களை வச்சும் தான் பண்ணிக்க முடியும். இன்றைக்கி கலிகாலம் அப்படிங்கிறதுனால எல்லாமே காசு இருந்தால் தான் வேலை நடக்குங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பட் அது வேறு விஷயம். அதாவது காசு இருந்தால் தான் வேலை நடக்கும் அப்படிங்கிறது வேறு. அது வந்து பொதுவாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். வெறுமனே காசை மட்டுமே வச்சு எல்லா பிரச்சனைகளும் எல்லா விஷயங்களும் சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இன்றைக்கும் கிடையாது தான். கூட இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கவனித்து பார்த்தாலும் இந்த விஷயங்கள் புரியும். நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்கள் இன்னொருக்கிட்ட இருக்காது. ஆனால் அதை வச்சும் அவங்க எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சந்தோஷமாக இருக்கிறாங்களோ இல்லையோ அதை மேனேஜ் பண்ணிக்க முடியும். அவங்கக்கிட்ட அந்த விஷயங்கள் அமையவும் செய்யுது. ஸோ இதெல்லாம் வச்சு தான் சொல்கிறது, காசு மட்டுமே வச்சு எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது. பட் இன்றைக்கி சுச்சுவேஷன் காசு இருந்தால் தான் வேலை நடக்குது அப்படிங்கிறது ஒரு நிதர்சனத்தில் வாழ்க்கையில் போய்கிட்டு இருக்குது. பட் இந்த துலாம் ராசி ரிஷப லக்ன காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் பை டிஃபால்ட்டாகவே எல்லா விஷயங்களும் இவங்களுக்கு இந்த ஃபினான்சியல் ரீதியாகவும் இவங்களுடைய தொழில் வேலை உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுடைய பலத்தின் மூலமாக தான் இவங்களுக்கு நடைபெறவே. ஸோ இவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது இவங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த விஷயங்களில் வந்து இவங்க ஃபோக்கஸ்டாக இல்லை, ரொம்ப அசால்ட்டாக கேர்லெஸ்ஸாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக கேள்விக்குறியாயிடும். குறிப்பாக இவங்க நம்பிக்கைக்கு உரியவங்களே பார்த்தீங்கன்னா இவங்களை முதுகில் குத்த ஆரம்பிச்சிடுவாங்க. யாரெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு பலமாக இருப்பாங்க அப்படின்னு இவங்க நினச்சாங்களோ அவங்களே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறிடுவாங்க. போட்டி பொறாமைகள் அப்படிங்கிறதும் ஏற்படும். ஒரு சின்ன விஷயத்தை செய்கிறதுனாலும் 100%க்கு 200% எஃபர்ட் போட வேண்டியதாக தான் இருக்கும். ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா இவங்களுடைய பலமும் சரி பலவீனமும் சரி ஒன்று தான். என்னென்னா அதிகப்படியாக மற்றவங்க கண்மூடித்தனமாக நம்புறது, எல்லாத்தையுமே ஒரு அரவணைப்போடு நட்பு வட்டாரத்துக்குள்ளே அமைச்சிக்கிறது. ஸோ எல்லாருமே எல்லா நேரத்திலும் நண்பர்களாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத இவங்களை புரிஞ்சுக்கணும். குறிப்பாக இந்த கால நேர அமைப்புகளின்படி இந்த ஆகாத காலங்கள் போதாத காலகட்டங்கள் அப்படின்லாம் வரும்பொழுது இந்த விஷயங்கள் இவங்களுக்கு அதிகமாகவே நடக்கும். அதை உங்களுடைய மனதை காயப்படுத்தவும் செய்யும். கண்டிப்பாக எல்லா துலாம் ராசி ரிஷப லக்னக்காரர்களும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான நேர காலகட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட மனிதர்களுடைய ஏக்கம், தாக்கம், துரோகம், சங்கடம், போட்டி பொறாமை இப்படி பல விஷயங்களை சந்திக்க வேண்டியதாக இருந்தே தீரும். இதிலேருந்து எந்த ஒரு துலாம் ராசி ரிஷப லக்னக்காரங்களும் தப்பிக்கவே முடியாது. காரணம் என்னென்னா இதுதான் இந்த ராசி லக்னத்தினுடைய முரண்பாட்டு அமைப்புகளை. எதை இவங்க அதிகமாக நம்பிக்கையோடு அணுகிறாங்களோ, எது இவங்களுடைய மொத்த வாழ்க்கை அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்களோ அதுவே இவங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் ஒரு செக் வச்சிடும். ஒரு வேளை இது இனிமேல் உங்கள்கிட்ட கிடையாது, இப்போ நீ என்ன செய்ய போகிற அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்கும் இந்த காலம். ஸோ இதை வந்து இவங்களுக்கு முழுவதுமாக உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு நடக்கும். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களை இவங்க தான் எப்போவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இவங்களுக்கு பார்த்திங்கன்னா தன்னுடைய ஃபேமிலி அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்களை இவங்க எப்போவுமே பார்த்துப்பாங்க. ஸோ திருமணத்துக்கு முன்னாடி பெற்றோர்கள் உடன்பிறப்புகள் அப்படின்னு பழகுவாங்க. திருமணத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணை தன்னுடைய குழந்தைகள் அப்படின்னு மாற ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அந்தந்த வயது நிலைக்கு தகுந்த மாதிரி இவங்களுடைய குடும்ப அரவணைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். அண்ட் தனிப்பட்ட முறையில் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது சற்று குறைவு தான். ஏன்னா ஜென்ரலாகவே இவங்களுக்கு வந்து இந்த வேலை சார்ந்த விஷயங்கள் தான் விருப்பம் அதிகம். அதனால் வெளியில் அடிக்கடி இவங்க ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் இந்த வீட்டு விஷயங்களை பற்றியெல்லாம் அதிகமாக இவங்க யோசிக்க மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் இவங்க இருக்கக்கூடிய இல்லங்களில் இந்த குடும்பத்தை பொறுப்பாக பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு ஆள் கண்டிப்பாக இருப்பாங்க. அது இந்த துலாம் ராசி ரிஷப லக்னம் எங்கெல்லாம் இருக்கோ
அந்த குடும்பத்தில் ஒரு குறிப்பிட்ட நபர் அல்லது பல பேருன்னு கூட எடுத்துக்கலாம். அவங்க வந்து குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்குவாங்க. பெருசாக அந்த குடும்பத்தை பற்றி இவங்க வந்து மெனக்கிட வேண்டியது இருக்காது. அவங்க பார்த்துப்பாங்க, நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுக்கு அமையும். ஸோ அதனால் இது சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு அந்த ஹேபிட் ஏற்படுறதுனால பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த குடும்ப வாழ்க்கை, குடும்ப பொறுப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக அட்டாச்மெண்ட் இருக்கிறதில்ல. ஆனால் குடும்ப விஷயங்கள், குடும்ப காரியங்கள், ஈடுபாடுகள் காட்டுவாங்க. அப்படியே மேலோட்டமாக எதையும் விட்டு கொடுக்காமல் அதை வந்து மெயின்டைன் பண்ணிப்பாங்க. அந்த விஷயங்களை இவங்க கெட்டிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். பட் குடும்ப உறவுகளை வந்து எப்பவுமே சாட்டிஸ்ஃபைடாக வச்சுட்டு இருக்க முடியும் அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்கும். சில நேரங்களில் அவங்க வந்து அளவுக்கு அதிகமாக அவங்கள சந்தோஷப்படுத்தவும் செய்வாங்க. சில நேரங்களில் அளவுக்கு அதிகமாக அவங்களை சங்கடப்படுத்தவும் செய்வாங்க. ஸோ இந்த குடும்ப உறவுகள் நிலை அப்படிங்கிறது ஜிக்ஜாக் மாதிரி மேலே கீழே போயிட்டு வந்துகிட்டே தான் இருக்கும். பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். உடன்பிறப்புகள் பெரும்பாலும் பட்டும்படாமல் தொட்டும்படாமல் தான் இருப்பாங்க. அதாவது இவங்களுடைய விஷயங்கள், காரியங்களில் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதும் ஓரளவுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இவங்க வந்து முழுக்க வாழ்க்கை துணைக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க. அதாவது வெளியே பார்க்குறதுக்கு அவங்க புலியாக இருக்கலாம், ஆனால் வீட்டில் எலி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட இவங்களுடைய அந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அப்படித்தான் அமையும். அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நிலைக்கும். இல்லை அப்படின்னா கான்ட்ரவர்சியில் நிறைய சங்கடத்தை ஏற்படுத்தவே செய்யும். அதாவது இவங்களும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, அவங்களும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா, பெரும்பாலும் இவங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிசர்வ் டைப் தான். அவங்கள புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். எந்த நேரத்தில் எப்படி யோசிக்கிறாங்க, என்ன செய்கிறாங்க அப்படின்னு தெரியாது. ஸோ அவங்கள விட்டு பிடிச்சி தான் ஆகணும். ஸோ அவங்களுடைய போக்கில் இவங்க இருந்து தான் ஆகணும். ஸோ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும்தான் இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இவங்களுக்கு இனிக்கும், இல்லைன்னா கசக்கத்தான் செய்யும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் ஓகே, பெருசாக தொந்தரவுகள்லாம் எதுவும் கிடையாது. உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் இதெல்லாமே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முழுசாக நல்லது அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள, முழுசாக கெட்டது அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள, பெரும்பாலும் இவங்களுடைய விஷயங்கள், காரியங்களில் இவங்க அளவுக்கு அதிகமான ஈடுபாடுகள், எதிர்பார்ப்புகள் கொண்டவங்களாக தான் இருப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே அதை பார்த்து நிறைய ஃப்ரெண்ட்ஸு இப்போ அமைச்சுக்குவாங்க. எல்லா ரிலேட்டிவ்ஸ்ட்டையும் இவங்க பழகுவாங்க. ஆனால் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில், குறிப்பாக இந்த மிடில் ஏஜ்லலாம் பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட சங்கடம் அப்படிங்கிறது ஏற்பட்டே தீரும். யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் எதுக்கு எப்போ பிரயோஜனமாக இருப்பாங்க, யார் எப்போ காலவாரி விடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இவங்களோட வாழ்க்கையில் இவங்க கண்டிப்பாக பார்த்தே தீருவாங்க. அந்த உறவினர்கள், நண்பர்கள் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுடைய வாழ்க்கை பாடத்தை கற்றுவதற்கான ஆசிரியர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால் இந்த விஷயங்கள்லாம் முழுசாக நல்லதுன்னு சொல்கிறதுக்குள்ள, முழுசாக கெட்டதுன்னு சொல்கிறதுக்கும் இல்லை. அப்படி இந்த சொத்து சுகங்கள், கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு அனுசரணையாகவே இருக்கும். பெருசாக வந்து குற்றம் குறை சொல்கிறதுக்கெலாம் எதுவும் இல்லை. ஒரு நல்ல மதிப்பு முறையை கொடுக்கக்கூடிய வகையிலே இந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு அமையும். ஸோ ஓவராலாக இந்த துலாம் ராசி, ரிஷப லக்னம் அப்படிங்கிறது வாழ்க்கை பயணம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இவங்க வந்து பயணத்தையே வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளக்கூடியவங்க. அந்த ஓட்டத்தில் குறுக்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் சரி, இவங்க பாட்டிக்கு அவங்க ஓடிட்டுருப்பாங்க. ஆனால் விதி இவங்களுக்குள்ளே அந்த டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்தியே தீரும். எப்படி வண்டிகளெல்லாம் ரோட்டில் பார்த்து ஓட்டுறோமோ அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு நேரம் பார்த்து ஓட்டி செல்லணும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.